வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மே 1 உழைக்கும் மக்களின் தினம், உலக தொழிலாளர்கள் தினம். இதுதான் மே தினம் என்று அழைக்கப்படுகிறது. உலகத் தொழிலாளர்களே ஒன்றுபடுங்கள் என்று அன்றைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை பிரகடனம் செய்தது. அதில் கார்ல் மார்க்ஸும் எங்கெல்ஸும் எழுதினார்கள், உங்களுக்கு இழப்பதற்கு விலங்குகளை தவிர வேறு எதுவும் இல்லை, ஆனால் வெல்வதற்கோ ஒரு பொன்னுலகம் இருக்கிறது என்று அதில் அவர்கள் பிரகடனம் செய்தார்கள். மேதின பாடலின் முதல் வரிகள் எப்படி தொடங்குகின்றன? பட்டினி கொடுஞ்சிறைக்குள் பதறுகின்ற மனிதர்கால், பாரில் கடையரே எழுவீர் வீறு கொண்டு தோழர்கால் என்று உலகத் தொழிலாளர்களை ஒன்றுபட மேதின பாடல் அழைத்தது. தொழிலாளர்களுடைய அன்றைய நிலையை புரட்சிக் கவிஞர் பாரதிதாசன் நெஞ்சுருக பாடினார். சித்திரச் சோலைகளே உமை நன்கு திருத்தையில் பாரினிலே, எத்தனை தோழர்கள் இரத்தம் சொரிந்தனரோ உங்கள் வேரினிலே என்று புரட்சி கவிஞர் பாரதிதாசன் பாடினார். இப்படி இன்றைக்கு உலகத் தொழிலாளர்களுடைய விடுதலைக்காகவும் எழுச்சிக்காகவும் கொண்டாடப்படுகிற இந்த உழைக்கும் மக்களின் தினம், இந்த மே தினம் எப்படி தொடங்கியது? 1886ஆம் ஆண்டு சிகாகோ நகரில் அமெரிக்காவில் தொழிலாளர்கள் ஒரு மிகப்பெரிய வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். எதற்காக வேலை நிறுத்தம்? 8 மணி நேர வேலை என்பது அவர்களுடைய முதன்மையான கோரிக்கையாக இருந்தது. அந்த காலகட்டத்தில் தொழிலாளர்கள் தொழிற்சாலைகளில் 14 மணி நேரம் 15 மணி நேரம் எல்லாம் பணிபுரிய நிர்பந்திக்கப்பட்டார்கள். அந்த சூழ்நிலையில்தான் 8 மணி நேர வேலை என்கிற ஒரு கோரிக்கையை முன்வைத்து பெரும் போராட்டம் அங்கு வெடித்தது. அதோடு மட்டுமல்லாமல் சமமான வேலைக்கு சமமான ஊதியம், அதாவது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையே சம ஊதியம் வழங்கப்பட வேண்டும், தொழில் பாதுகாப்பு அளிக்கப்பட வேண்டும், இப்படி பல கோரிக்கைகளை முன்வைத்து அந்த போராட்டம் நடந்தது. அந்த போராட்டம் மிகப்பெரிய வன்முறையில் முடிந்து ஏராளமான தொழிலாளர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். அவர்களுடைய நினைவாகத்தான் உலகம் முழுக்க இந்த மே தினம் பின்பற்றப்படுகிறது. இந்த மே தினத்தை பொறுத்தவரைக்கும் அது இன்றைக்கு தொழிலாளர்கள் சில அடிப்படை கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டத்தை அவர்கள் தொடங்கினாலும், உலகம் முழுக்க தொழிலாளர் நல சட்டங்கள் இயற்றப்படுவதற்கு இந்த மே தினம் மிக முக்கியமான காரணமாக இருந்தது. இந்த மே தினத்தின் உந்துதலின் வழியாக தொழில் பாதுகாப்பு சார்ந்த சட்டங்கள், தொழிலாளர்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த சட்டங்கள், பணி பாதுகாப்பு சார்ந்த சட்டங்கள், ஓய்வூதியம் சார்ந்த உரிமைகள், இப்படி பல்வேறு விதமான விஷயங்கள், விபத்தின் போது உயிரிழக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டிய விஷயங்கள், அவர்கள் உடல்நல பாதிப்புக்கு ஆளானால் அவர்களுக்கு வழங்க வேண்டிய நஷ்ட ஈடு, இப்படி உலகம் முழுக்க தொழிலாளர் சட்டங்கள் இயற்றப்படுவதற்கு முக்கியமாக 2ஆம் உலகப் போருக்கு பிறகு அத்தகைய சட்டங்கள் உலகம் முழுக்க பரவலாக இயற்றப்பட்டன. அதனுடைய மிகப்பெரிய உந்துதலாக இருந்ததே இந்த மே 1ஆம் தேதி தான், இந்த மே தினம்தான். இன்றைக்கும் தொழிலாளர்கள் பல்வேறு வகைகளில் சுரண்டப்படுகிறார்கள் என்பது உண்மை. அவர்கள் உழைப்பிற்கேற்ற ஊதியம் என்பது பல இடங்களில் அளிக்கப்படுவதில்லை என்பதை நாம் யதார்த்தத்தில் பார்க்கிறோம். நேரடியாகவோ மறைமுகமாகவோ அவர்களுக்கான அந்த உரிமைகள் பறிக்கப்படுகின்றன. இன்றைக்கும் சமமான வேலைக்கு சமமான ஊதியம் என்கிற நிலை முழுமையாக எட்டப்படவில்லை என்பதையும் நாம் பார்க்கிறோம். அதோடு மட்டுமல்ல, இன்றைக்கு ஒன்றிய அரசு பல்வேறு விதமான தொழிலாளர் விரோத சட்டங்களை இயற்றி கொண்டிருக்கிறது. ஏற்கனவே இருக்க சட்டங்களில் இருக்கக்கூடிய உரிமைகளை நீர்த்து போகச் செய்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் எதிர்த்து தொடர்ந்து தொழிலாளர்கள் இன்றைக்கும் போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் மே தினம் என்பது தொழிலாளர்களின் கடந்த கால வெற்றிகளை குறிப்பது மட்டுமல்ல, எதிர்காலத்தில் அவர்கள் பெற வேண்டிய வெற்றிகளையும் குறிக்கிறது. அனைவருக்கும் இனிய மே தின வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். மே நாள் என்று சொன்னால் உலகறிந்த சொல் அது என்று கூறலாம். ஆனாலும் அதனை மே நாள் என்று சொல்லுவதை விட சர்வதேச தொழிலாளர் நாள் என்பது தான் சரியானது. ஏன் அதை இன்டர்நேஷ்னல் லேபரர்ஸ் டே என்று சொல்லுகிறோம்? மே டே என்பதை விட மே டே என்பதற்கு இன்னொரு பொருளும் உண்டு. பழைய ஐரோப்பாவில் வசந்த காலம் தொடங்குகிற நாளை மே நாள் என்று கொண்டாடி இருக்கிறார்கள். எனவே குழப்பம் வந்துவிடும் என்பதற்காக அனைத்துலக தொழிலாளர் நாள் என்று மே 1ஆம் தேதியை சொல்லுவதுதான் பொருத்தம். சரி, ஏன் மே 1ஆம் தேதியை அனைத்துலக தொழிலாளர் நாள் என்று நாம் கூறுகிறோம்? அதற்கு வரலாறு நிறைய இருக்கிறது, நாம் அறிவோம்.
1884 அமெரிக்காவில் ஒரு இயக்கம் தொடங்கப்பட்டது. அந்த இயக்கத்தினுடைய அடிப்படையான கோட்பாடு மிகச் சாதாரணமானது. ஒவ்வொருவரும் 8 மணி நேரம் மட்டுமே உழைப்பதற்கு அனுமதிக்கப்பட வேண்டும் என்பதுதான். அதாவது அன்றைக்கு தொடங்கியது தான் 8 மணி நேர உழைப்பு, 8 மணி நேர ஓய்வு, 8 மணி நேர உறக்கம். 24 மணி நேரம் ஒரு நாள் என்றால் அதை 3ஆக பகுத்து உழைப்பதற்கு, ஓய்வு எடுப்பதற்கு, உறங்குவதற்கென்று மனிதர்களுக்கு இந்த பாகுபாடுகள், பிரிவுகள் வேண்டும் என்கிற முழக்கத்தோடு 1884 ஒரு இயக்கம் அமெரிக்காவிலே தொடங்கப்பட்டது. அது பின்னால் வலுவடைந்து இன்றைக்கு வரைக்கும் உலகத்தில் சொல்லப்படுகிறது. இப்போது என்னவாக இருக்கிறது என்பதையும் நாம் பார்க்கலாம். என்ன ஆயிற்று? 84 தொடங்கப்பட்ட இயக்கம் வலிமை பெற்று 1886 மே 1ஆம் நாள் சிகாகோவிலே ஒரு பேரணியை அந்த இயக்கம் நடத்திற்று. அந்த பேரணி ஹேமார்க்கெட் என்கிற இடத்துக்கு வருகிற போது அதனை கலைந்து போகச் சொல்லி போலீசார் சொன்னார்கள். காவல்துறையின் எச்சரிக்கையை தொழிலாளர்கள் ஏற்கவில்லை. நாங்கள் முன்னேறுவோம், நீ என்ன செய்கிறாயோ செய்து கொள் என்று சொன்னபோது மிக கடுமையாக துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டு அந்த இடத்திலே பலர் உயிரை துறந்தார்கள். இதுதான் அந்த மே நாள் அல்லது உலக தொழிலாளர் நாள் என்பதற்கு பின்னால் உள்ள ஒரு வரலாற்று செய்தி. அன்றைக்கு ஏன் அந்த நாளில் தான் நடந்தது? எங்கே நடந்தது? அமெரிக்காவில் சிகாகோவில் ஹேமார்க்கெட், HEY ஹேமார்க்கெட் என்று போட்டால் இப்போதும் நமக்கு கூகுள் தேடுபொறியிலே இந்த செய்திகள் எல்லாம் வந்து சேரும். அங்கே தான் நடந்தது. அதே இடத்திற்கு ஒரு முறை செல்லுகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. சிகாகோ போயிருந்தபோது நீங்கள் ஏதேனும் இடம் பார்க்க விரும்புகிறீர்களா என்றபோது ஹேமார்க்கெட் பார்க்க வேண்டும் என்று சொன்னேன். அழைத்து சென்றார்கள். ஆனால் அந்த இடத்தில் ஒரு நினைவு சின்னம் இல்லை. அப்படி நடந்ததற்கான சுவடு கூட இல்லை. அந்த இடத்திலே எந்த இடத்தில் துப்பாக்கிச்சூடு நடந்ததோ அந்த இடத்தில் ஒரு முடிதிருத்தும் கடை இருக்கிறது. அதற்கு பக்கத்திலே ஒரு சின்ன கல் இன்னமும் பத்திரமாக இருக்கிறது. வேறு எந்த சான்றும் இல்லை அல்லது இல்லாமல் அழித்து விட்டார்கள். ஆனால் அதற்கான சான்று உலகம் முழுவதும் இன்றைக்கு இருக்கிறது. உலகம் முழுவதும் 8 மணி நேரம்தான் உழைக்க வேண்டும் என்கிற உரிமை கேட்டு தொழிலாளர்கள் இப்போதும் போராடுகிறார்கள். இப்போதும் போராடுகிறார்கள் என்றால் என்ன பொருள்? இன்னமும் கிடைக்கவில்லையா? ஆம், ஒரு விதத்தில் பார்த்தால் எதிர்மறையாகவும் போயிருக்கிறது. இன்றைக்கு உலகம் முழுவதும் தகவல் தொழில்நுட்ப துறை என்பது வளர்ந்தோங்கி இருக்கிறது. நாம் சொல்லுகிற அந்த ஐடி விங் என்கிற அந்த துறை வேலை செய்கிறவர்கள் யாரும் நேரம் காலம் இல்லாமல் தான் வேலை செய்கிறார்கள். நீங்கள் இத்தனை மணி நேரம் கூடுதலாக வேலை செய்தால் இவ்வளவு பணம் என்று சொல்லப்படுகிறது. எனவே இன்றைக்கு தனியார் நிறுவனங்களிலும் அந்த கட்டுப்பாடு இல்லை. குறிப்பாக தகவல் தொழில்நுட்ப துறையிலே வேலை செய்கிற நேரமே முற்றிலுமாக மாறி போயிருக்கிறது. காலையிலிருந்து இரவு வரைக்கும் வேலை செய்கிறவர்களெல்லாம் இருக்கிறார்கள். அவர்களும் விரும்பிய செய்கிறார்கள். இடையில் 8 மணி நேரத்திலெல்லாம் நிறுத்த முடியாது என்கிறார்கள். எனவே உலக தொழிலாளர் நாளினுடைய நோக்கம் இன்றைக்கும் சிதைந்து போய்த்தான் இருக்கிறதோ என்று எண்ண வேண்டியிருக்கிறது. இது அடிப்படை தேவைகளில் ஒன்று. மனிதர்களுக்கு 24 மணி நேரம் 20 மணி நேரம் ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு உழைக்க முடியாது, உழைக்கக்கூடாது. 8 மணி நேர உழைப்பு, 8 மணி நேர ஓய்வு, 8 மணி நேர உறக்கம் என்பதுதான் தனி மனிதர்களுக்கும் ஒரு தேசத்துக்கும் ஆரோக்கியமானது. வணக்கம் நேயர்களே. நாம் மன வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள், பிரச்சனைகள் இவைகளெல்லாம் நாம் எவ்வாறு சமாளிப்பது என்பதை பற்றி சில யூகங்களை நாம் பார்த்து வருகின்றோம். அதில் ஒவ்வொன்றாக பார்த்து வந்தோம். நாம் பிடித்தது, பிடிக்காதது, விட்டு கொடுப்பது, பிறந்த வீட்டை பற்றி நாம் பெருமையாக பேசாமல் இருப்பது என்று பல யுக்திகளை நான் உங்களிடம் கூறி வந்தேன். அதில் ஒரு முக்கியமான ஒன்றாக இருப்பது தாம்பத்தியம். மன வாழ்க்கையில் தாம்பத்தியம் என்பது பொதுவாக செக்ஸ் என்று சொல்கின்றோம். அதை பற்றிய பாலியல், இதை பற்றிய பிரச்சனைகள், அதை பற்றிய விவரங்களை எல்லாம் நாம் வெளிப்படையாக சொல்வதற்கு நாம் இன்றும் வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஒரு நிலைமை இன்னும் வரவில்லை. அதுபோல் ஒரு சந்தர்ப்பம் தான் நிலவுகின்றது. பால்நிலைகளை பற்றி, பாலியல் பற்றி விரிவாக வெளிப்படையாக சொல்வதற்கு முடியாத ஒரு நிலையில் இருக்கின்றோம். செக்ஸ் சொல்கின்றோம். செக்ஸ் என்றால் என்ன என்று கேட்டோம் என்றால், செக்ஸ் என்பது லத்தீன் லாங்குவேஜில் அந்த காலத்தில்
அதாவது மருத்துவத்துறையில் கிரேக்கர்கள், லெட்டின் இவர்கள் தான் அவர்கள் கை ஓங்கியிருந்தது. அவர்களுடைய மொழிகள் தான் இன்றும் மருத்துவத்துறையில் நாம் பின்பற்றி வருகின்றோம். அதாவது அது லெட்டின் மொழியில் செக்ஸ் என்றால் என்ன என்றால் பிரி என்று அர்த்தம், டிவிஷன் 2 மேஜர் பிரிவுகள், பைஃபர்கேஷன் என்று அர்த்தம், 2 மேஜர் பிரிவுகள் என்று அர்த்தம். அதை செக்ஸஸ் என்று கூறினார்கள். அந்த செக்ஸ் என்பது என்னவென்றால், அதாவது அது வாழ்க்கையில் எவ்வாறு அது பயன்படுகிறது என்றால் வாழ்க்கைக்கு ஒரு முக்கியமான ஒன்றாக அமைகின்றது. அதாவது நம் வாழ்வை ஆரோக்கியமாக வாழ்வதற்கும் செக்ஸ் உதவுகின்றது. அது மட்டுமல்லாமல் நாம் நீண்ட ஆயுளுடன் வாழ்வதற்கும் அது உதவுகின்றது. வாழ்வு அர்த்தமுள்ளதாக மாறுவதற்கும் அது உதவுகின்றது. வாழ்க்கையில் அர்த்தம் வேண்டுமானவா, அர்த்தமுள்ள வாழ்க்கைக்கு அது உதவுகின்றது. ஆக ஒவ்வொரு கட்டத்திலும் அது செக்ஸ் என்பது நமக்கு அதாவது உதவுவதாக இருக்கின்றது. ஆரோக்கியமான வாழ்வு, அர்த்தமுள்ள வாழ்வு, நீண்ட ஆயுள் உள்ள வாழ்வு, இன்று நமக்கு அது பெரும் பங்கினை நமக்கு பகிர்கின்றது. அதாவது விஞ்ஞான முறை எடுத்துக்கொண்டோம் என்றால் எப்படி என்றால், விஞ்ஞான முறையில் உடல் ரீதியாக எடுத்துக்கொண்டோம் என்றால், அதாவது இருதயத்திலிருந்து நேரடியாக பிளட் சப்ளை எங்கு செல்கின்றது, தாம்பத்தியம் நடக்கும் நேரத்தில் அதை சப்ளை ஆகின்றது. அதாவது இதயம் தன்னுடைய சப்ளையை ஒவ்வொரு ஆர்கன்களுக்கும் லிவர் இருக்கின்றது, கிட்னி இருக்கின்றது, லங்ஸ் இருக்கின்றது, ஒவ்வொன்றுக்கும் அது பிரான்ச் மூலமாக மெயின் பிரான்ச் என்று சிறு பிரான்ச் என்று அப்படி தான் செல்கின்றது ஒவ்வொரு உறுப்புகள் வேலை செய்வதற்கும். ஆனால் இந்த தாம்பத்தியத்தில் இந்த செக்ஸ் இந்த செயல்படும் நேரத்தில் 5 புலன்களும், மனிதனுடைய 5 புலன்களும் ஒன்றாக இணைந்து செயல்படக்கூடிய நேரம் அது. அதாவது கோஆர்டினேஷன், கோஆபரேஷன் என்று ஒன்றுக்கொன்று கோஆர்டினேட் பண்ணி ஒத்துழைத்து மொத்தமாக ஒரே நேரத்தில் பணி செய்யக்கூடிய அந்த நேரம்தான், அதாவது செயல்படக்கூடிய நேரம்தான் நமக்கு தாம்பத்தியம். அந்த நேரத்தில் இருதயம் என்ன செய்கின்றது, நேரடியாக தன்னுடைய கண்ட்ரோல் எடுத்துக்கொண்டு நேரடியாக இரத்த சப்ளை அங்கே செலுத்துகின்றது. உடல் இந்த அளவுக்கு ஒத்துழைக்கின்றது பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய, அதாவது தாம்பத்தியம் செக்ஷன் சொல்கின்றோமே, அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இடம் மூளையில் இருக்கின்றது. அதற்கு அருகில்தான் அறிவுத்திறன் உள்ள இடமும் இருக்கின்றது. இந்த 2 கண்ட்ரோல் ரூமும் மூளையில் அருகருகே இருக்கின்றது, அருகாமையில் இருக்கின்றது, அடுத்தடுத்து இருக்கின்றது. ஆகவே அதாவது அறிவுத்திறன் அதிகமாக இருந்தாலும் இதை அது ஸ்டிமுலேட் பண்ணுகின்றது, இது அதிகமாக இருந்தாலும் அதை ஸ்டிமுலேட் பண்ணுகின்றது. இவ்வாறாக அடுத்தடுத்து இருக்கின்றது. எவ்வளோ ஒற்றுமையாக இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் அதாவது நாம் பார்க்கின்றோம், அதாவது உடல் மட்டுமல்ல உள்ளம் கூட, அதாவது தாம்பத்தியம் என்பது தனி மனிதனுடைய வாழ்க்கை, தனி மனித சுதந்திரம் என்றால் கூட இருவரும் இணைந்தால்தான் நாம் அதை செயல்படுத்த முடியும். அதே நேரத்தில் அதாவது அது உடல் சம்பந்தமான ஒரு ஒன்றுதான், உறவுதான். இருந்தாலும் மனம் அங்கே முக்கியத்துவம் பெறுகின்றது, மனமும் அதில் பங்கேற்கின்றது. எவ்வாறு என்றால் திருப்தி. நமக்கு திருப்தி என்பது எப்படி கிடைக்கின்றது, நாம் உடல் மூலமாகத்தான் அதில் நாம் தாம்பத்தியம் என்பது கிடைக்கின்றது அந்த செயலில். அதே நேரத்தில் நாம் அதாவது திருப்தி என்று ஒன்று உண்டு. திருப்தி அடைந்தால் தானே நமக்கு திருப்தி என்று ஒன்று வரும். அது முடிவு கொண்டு வருவதற்கு ஒரு திருப்தி தேவைப்படுகின்றது. அந்த திருப்தி எங்கிருந்து வருகிறது, மனத்திலிருந்து வருகிறது, மனம். ஆகவே அதாவது தாம்பத்தியத்தில் உடல் ரீதியாக இருந்தாலும் உள்ளமும் முக்கியமாக ஒரு பங்கை ஏற்றுக்கொள்கிறது. ஆகவே இது வாழ்க்கைக்கு முக்கியமான ஒன்று. இருந்தாலும் நாம் அதாவது செக்ஸ் என்ற வார்த்தைகளை சொல்வதற்கு நம்முடைய சமுதாயத்தில் சில ஸ்டிக்மாக்கள் இருக்கின்றது, அடைமொழிகள். அது மட்டுமல்லாமல் பட்ட பெயரெல்லாம் இருக்கின்றது. வெளிப்படையாக சொல்வதற்கே முடியாத ஒரு சந்தர்ப்பம் நிலவுகின்றது. அதனால்தான் இன்று அதாவது என்ன சொல்கின்றார்கள் என்றால், வாழ்வியல் மருத்துவம், வாழ்வியல் கல்வி என்று சொல்கின்றார்கள். அதாவது வாழ்வியல், அது மருத்துவவியல் கல்வி அப்படி என்று சொல்கின்றார்கள். குடும்பவியல் கல்வி என்று கூறுகின்றார்கள். அதை நாம் அழகு தமிழில் சொல்ல வேண்டும் என்றால், நம்முடைய அழகு தமிழில் அர்த்தமுள்ளதாக சொல்ல வேண்டும் என்றால் அதுக்கு தாம்பத்தியம் என்று சொல்லலாம். தாம்பத்தியம் என்பது ஒரு புண்ணியமான வார்த்தை, ஒரு கண்ணியமான வார்த்தை. நாம் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆகவே தாம்பத்தியம் மனிதனுடைய திருமணத்தில் தாம்பத்தியம் என்பது முக்கிய பங்கு வகிக்கின்றது. தாம்பத்தியம் இல்லாமல் திருமணம் இல்லை. தாம்பத்தியம் இல்லாத திருமணங்கள் அதாவது நிலைக்கலாம். ஆனால் திருமணம் இல்லாத தாம்பத்தியங்கள் நிலைத்ததாக சரித்திரமில்லை. ஆகவே தாம்பத்தியம் என்பது ஒரு முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. தாம்பத்தியம் அதுவாக நம்முடைய சமுதாயத்தில் எடுத்துக்கொள்ளோம் என்றால், திருமணத்திற்கு அப்பாற்பட்ட தாம்பத்தியத்தை சமூகம் ஏற்றுக்கொள்வதில்லை. அது கண்டிக்கத்தக்கது, அது தண்டிக்கத்தக்கது. நம்முடைய சமுதாயத்தில் திருமணத்திற்கு அப்பாற்பட்ட தாம்பத்தியம், ஒரு பாலியல் உறவு என்பதை சமூகம் ஏற்றுக்கொள்ளுமா? ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி ஏற்றுக்கொள்ளாது. அதே நேரத்தில்
திருமணத்தின் மூலமாக நாம் அடையும் தாம்பத்தியம் இருக்கின்றதே, அதற்கு நம்முடைய சமூகம் என்ன கூறுகின்றது? அதை ஒரு புண்ணியமாக நினைக்கின்றது, ஒரு கண்ணியமாக நினைக்கின்றது, ஒரு மரியாதையாக நினைக்கின்றது. நமக்கு ஒரு மரியாதையும் கிடைக்கின்றது அந்த தாம்பத்தியத்துக்கு. அதை சாந்தி என்று கூறுகின்றோம், மன அமைதி, சாந்தி முகூர்த்தம் என்று கூறுகின்றோம் அல்லவா? திருமணத்தின் மூலம் அதை அடையும் பொழுது அதனுடைய கண்ணியமும் அதனுடைய மதிப்பும் கூடுகின்றது. ஆகவே திருமணத்தில், தாம்பத்தியத்தில், அதாவது இந்த தாம்பத்தியம் ஈடுபடும் போது அதில் சில கட்டுப்பாடுகள் இருக்கின்றன. எழுதாத சட்டம், அது எழுதாத சில சட்டங்கள் இருக்கின்றன, சில கோட்பாடுகள், விதிமுறைகள், கட்டுப்பாடுகள் எல்லாம் இருக்கின்றன. நம்ம சமுதாயம் அதை அமைத்து தந்திருக்கின்றது. ஒரு செயல் இருக்கின்றது வைத்துக்கொள்வோம், ஒரு செயல் இருக்கின்றது, அந்த செயலுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்கும். அந்த லிமிட்டுக்குள்ளே நாம் இருக்க வேண்டும். சமுதாயம் ஒன்றை வைத்திருக்கின்றது, ஒரு செயலை. அந்த செயலை நாம் தாண்டும் பொழுது, அந்த செயலை மீறி, அந்த வேலையை மீறி, அந்த ஒரு லிமிட்டேஷனை மீறி நாம் செயல்படும் போது எப்படி இருக்கின்றது? அது சமுதாயத்திற்கு பயன்படும் பொழுது அது சாதனையாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. சமுதாயத்திற்கு பயன்படாத இருக்கும் பொழுது, சமுதாயத்திற்கு தீங்கு விளைக்கும் போது அது தண்டனைக்குரியதாக ஆகிறது. ஆகவே சமுதாயம் நாம் அதை தவறு என்றும் சரி என்றும் அதை தீர்மானிக்கின்றது. அதாவது தாம்பத்தியத்தை பொறுத்தவரையில் என்னென்றால், அதாவது இதுதான் சரி, இதுதான் தவறு என்றில்லை, இதுதான் அளவு, இவ்வளவுதான் அளவு இருக்க வேண்டும் என்றெல்லாம் இல்லை. அதாவது நம்ம முடிந்தது, முடியாதது, பிடித்தது, பிடிக்காதது, அதாவது வேண்டியது, வேண்டாதது எல்லாம் அங்கே இருக்கின்றன. அதே நேரத்தில் தாம்பத்தியத்தில் அதாவது வக்கிரங்கள் இருக்கின்றது, கொடுமைகள் இருக்கின்றது, துன்பங்கள் இருக்கின்றது, விவகாரங்கள் இருக்கின்றன, கொடுமைகள் இருக்கின்றன, இதெல்லாம் இருக்கின்றன. இதையெல்லாம் கட்டுப்படுத்ததான் சமுதாயம் அதாவது சட்டங்களை, எழுதாத சட்டங்களை இயக்கி வைத்திருக்கின்றது, கட்டுப்பாடுகளை. அந்த கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் பொழுதுதான் அந்த தாம்பத்தியம் சிறப்பை பெறுகின்றது. ஆகவே இன்றைய இளைஞர்கள் அதாவது தாம்பத்தியத்தை பொறுத்தவரை எப்படி இருக்கின்றார்கள் என்பதை நாம் அடுத்த முறை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.